திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. நம்மள பெரும்பாலுமானவருக்கு அந்த சிவத்தை உணர்ந்து அந்த அனுபவத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும், அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவாவும் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஆனால் நம்மளால் ஏனோ அதில் நிலைத்திருக்க மட்டும் முடியாது. பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உபதேசிக்கப்பட்டாலும் தியானத்தில் அமர வேண்டும் அப்படின்னாலே பல தடைகள் வரும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம தியானத்தில் போய் அமரவும் முடியாது. சரி, ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளித்து போய் ஒரு வெண்விரிப்பை விரித்து நம்ம தியானத்தில் அமரலாம் அப்படின்ட்டு போனால் நம்ம உடல் ஒத்துழைக்காது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அசைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அப்படியே நம்ம பழகிட்டோமா, அதனால உடல் முதல்ல தொந்தரவு கொடுக்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்தி உட்காரோம் அப்படின்னா மனசு ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது. அங்கே இங்கே அலைப்பாயும். அது எல்லாருமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த அலைப்பாயிற மனசை அடக்க முடியுமானா அடக்கவெல்லாம் வேணாம், அது போக்கிலேயே விட்டு அதை ஒரு எண்ணத்திற்கு கொண்டு வர்றது தான் பெரிய வெற்றியாக இருக்கும். சரி, அப்படியே அமைதியாக கண்ண மூடி எதுவும் இல்லாமல் உட்காரலான்னா சத்தியமாக நடக்கவே நடக்காது. ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை, இடைநிலையில் கூட அவ்வளோ சீக்கிரம் அது நிகழ்ந்து விடுவது இல்லை. ஒரு பரிதவிப்பு, என்னமோ நம்மளுக்கு இங்கே உட்காரனால நம்ம நேரமெல்லாம் வீணாகுதேன்னெலாம் அப்போ தான் தோணும். நம்ம உட்காந்து நம்ம கைபேசியில் நேரத்தை செலவிடுறது அல்லது இணையதளத்தில் நேரம் செலவிடும் போதெல்லாம் நேரம் விரயமாகுதே அப்படின்னு எண்ணாத நினைவுகள் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா தியானத்தில் உட்காரும்போது வரும். இப்போ பாரு, ஒரு 2-3 நிமிஷம் வீணாக போச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். ஏன்னா எப்படியாச்சும் உங்களை அதுக்குள்ளே விடவே விடாது. தியானம் அவ்வளவு சீக்கிரமாக சித்திக்குமான்னு கிடையாது. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதை விட்டு உங்களை வெளியேற்றல தான் பார்க்கும். ஏன்னா அது ஒரு மேலான இன்பம். ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும்னா பல விஷயங்களை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அது மாதிரி உள்ளே இருக்கிறது ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதை உங்களை அடைய விடாமல் தடுப்பதற்கு நிறைய மாயா சக்திகள் வேலை செய்யும். அதையெல்லாம் நம்ம தாண்டி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிமானமாக இருக்கிறது தான் இந்த பஞ்சாட்சர மந்திரம். அப்போ அமைதியாக உட்காந்துட்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நினைத்து நினைத்து தியானிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நம்ம எண்ணங்கள் எல்லாம் குறுக ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களில் நிலை பெற்று நிற்கிறது அப்படிங்கும் போதே அது ஒரு நல்ல விதமான சந்தோஷத்தை மனதிற்குள்ள ஏற்படுத்திடும். தெளிவாக நம்ம உணர வேண்டிய விஷயம், இதையெல்லாம் கடந்து நம் ஒரு எல்லைக்குள் போகும் பொழுது, அந்த தியான எல்லைக்குள் போகும்போது கிடைக்கின்ற அற்புதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது அவரவர் சார்ந்த விஷயம். மீண்டும் அடியேன் தெளிவாக குறிப்பிட விரும்புவது, அடியேனுக்கான அனுபவத்தை உங்களால் உணர முடியாது. நீங்கள் உணர்ந்த அனுபவத்தை ஏதாயினும் அதை அடியேனால் உணர முடியாது. இவ்வாறு இருக்குமே என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இதுதான் வழி என்று சொல்வதற்கும் இங்கு யாருமே கிடையாது. அவரவருக்கான வழி இறைவன் காட்டியது. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்றால் அது உங்களுக்கான அற்புதம், உங்களுக்கானது மட்டுமே அந்த அற்புத நிகழ்வு. அதை அடியினால் உணர்வதோ அதை தெரிந்து கொள்வதோ முடியாத விஷயம். நீங்கள் என்னதான் அதை விளக்கி கூறினாலும் உள்ளதை உள்ளபடி அடியினால் உணர்ந்து கொள்ள முடியாது. தியானம் என்பது அவ்வாறாகப்பட்டதுதான். அது ஒரு வழிகாட்டுதல், அவ்வளவுதான். இவ்வாறு இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறத குருமார்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள் என்றால் அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த வழியிலே நம்மால் சற்று தூரம் பயணிக்க முடியும். அதற்கு பிறகு நமக்கு தெரிகின்ற விடயங்களை வைத்து அப்படியே தாண்டி தாண்டி போக வேண்டுமே தவிர அவ்விடத்திலே நின்றுவிடவும் கூடாது என்பதை மனதுக்குள்ள நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் இப்போ நம்ம வயதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேர் பாதி வாழ்க்கையை கடந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு என்னைக்குன்னு தெரியாது இல்லையா. பாதி வாழ்க்கையை கடந்திருக்கலாம், முக்கால்வாசி கடந்திருக்கலாம், இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு நாட்கள் நாம் இங்கே இருக்க போகிறோம், எத்தனை மாதங்கள் இருக்க போகிறோம், எத்தனை வருடங்கள் இருக்க போகிறோம் என்று தெரியாது. இருந்தாலும் நாம் இப்பொழுதே ஒரு சில முயற்சிகளை ஆரம்பித்தால்தான் இறைவனை உணர்ந்து கொள்ளும் போது கிடைக்கின்ற இன்பம் நீண்ட நாட்களுக்கு நம்மால் அனுபவிக்க முடியும். அப்படிங்கும் போது நீண்ட வருடங்களுக்கு அனுபவிக்க முடியும். அப்படிங்கும் போது ஏன் அந்த தியானத்தையோ தவத்தையோ நம்ம இப்பொழுது ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சித்தாந்தத்தில் எழுதக்கூடிய கேள்வி. சரி, ரொம்ப முக்கியமா இந்த தியானம் அப்படின்னு போயிட்டா கடன்னு பக்கத்துல யாராச்சும் 500 ரூபாய் 1000 ரூபாய் வகுப்பு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி
அது போகலாமா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, போங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சில விளக்கு பயிற்சி, இன்னும் சில மூச்சு பயிற்சிகள் எல்லாம் சொல்லித் தருவார்கள். அதெல்லாம் அடிப்படையான விஷயம்தான். அதுக்கப்புறம் அவர்கள் அழுத்தமாக சில விஷயங்களை இதனால் நீங்கள் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதை யாரையும் மறுதளித்து பேச வேண்டும் என்பதற்காக இல்லை. அது அவர்கள் உணர்ந்தது, அவ்விடத்திலே அவர்கள் உணர்ந்திருக்கலாம், அல்லது சில துளிகள் அவர்களுக்கு தென்பட்டிருக்கலாம். அதே இடத்தில் உங்களுக்கு அந்த உணர்தல் ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து உங்களால் அந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தியானத்தை வெறும் பணத்தால் மட்டும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் அமைதியாக வேண்டும், நீங்கள் அமைதியாக வேண்டும். உங்கள் மனம் சலனம் இல்லாமல் மாற வேண்டும். 5000 ரூபாய் கட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் 2 நாளில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த மனது எப்படிப்பட்ட மனது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தியானத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னத்துக்கு? இறை அனுபவத்திற்கும் உங்களது முயற்சிக்கும் சம்பந்தம் இருக்குமே தவிர நீங்கள் கட்டிய பணத்திற்கும் அந்த இறை அனுபவத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்னதான் பண்ணுறது? எப்போவுமே மானசீகமாக குருவை ஒருவரை ஏற்றுக்கொண்டோமே எனில் அவர் நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்துருவார். அதை வச்சு நம்ம அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தேடுதல் இருக்கணுங்கிற மனம் இருந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தகுந்த குருமார்களை இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பார். ஒருவர் தான் குருவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஒருவர் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாருன்னா இன்னொருத்தர் ரோடு போட்டு கொடுப்பார், இன்னொருத்தர் வீடு கட்டி கொடுப்பார், இன்னொருத்தர் அந்த வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பார். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள். அது எல்லாம் ஒருவரிடமே இருப்பது ரொம்ப அற்புதம். அந்த மாதிரி குரு கிடைச்சிட்டா நீங்கள் உண்மையிலுமே கொடுப்பனைசாலி. ஆனால் சில பேர் அவர்கள் என்ன பயிற்சியில் பெற்றார்களோ அல்லது அவர்கள் என்ன நிபுணத்துவம் பெற்றார்களோ அதை சொல்லி தருவார்கள். அதை பிடித்து கொண்டு பயணிக்க வேண்டும். அதற்கு அப்பால் இறைவன் இன்னொருவரை உங்களுக்கு வழிகாட்டுகிறார் என்றால் அவரை பிடித்து நீங்கள் பயணிக்க வேண்டும். இதுதான் சூட்சமம். ஆன்மீகத்திலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமம். இவ்வாறு நாம் பிடித்து பயணிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக ஒரு காலகட்டம் இல்லாட்டி இன்னொரு காலகட்டம் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும் முன்னர் அந்த அரும்பெரும் சுடரை மனதுக்குள்ளே உணர்ந்து அந்த இறைவனினுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த இன்பத்தை பெற்று நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை மட்டும் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக அது உங்களை கரை சேர்த்து விடும். சிவபெருமானை எப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லோரும் சொல்ல கேட்டு வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது சிவபெருமான்கிட்ட எது கேட்டாலும் கிடைச்சிருதுப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஏதேனும் தேவை அப்படிங்கிறதுக்காக இறைவனை நோக்கி ஆலயத்தை நோக்கி போகிறார்கள் அல்லவா? அவர்கள் ஒரு வகை, அது ஒரு வகையான பக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு வகை கடும் தேடுதலில் இருப்பாங்க. கடும் தேடுதல், அதாவது உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மைனா என்ன? உலகத்தில் இந்த அதீத சக்திகள் இருக்கிறதா அப்படின்னு தேடக்கூடியவர்கள். அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆற்றலாகவே பார்க்கின்றவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்துல நேர்மறை அதிர்வு இருக்குது, இந்த இடத்துல எதிர்மறை அதிர்வு இருக்குது, அப்போ இந்த ஆலயத்தில் என்ன இருக்கும், இப்படி தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் ஆத்ம வழியிலே ஆத்ம தரிசனத்தை காண்பதற்காக கடும் முயற்சி, தியானம், தவம், இந்த மாதிரி முயற்சிகளை செய்து அதன் வழிகளை பயனடைபவர்கள் இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது வேண்டும் அப்படின்னு நினச்சி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வேண்டும் நினச்சி, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சிவாலயங்களுக்கு இந்த நேரத்தில் போய் வழிபாடு செய்யுப்பா, இப்போ திருமணம் கைகூடி விடும், இந்த நேரத்தில் போய் வழிபாடு செய்யுப்பா, கடன்லாம் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக இறையாற்றலை பற்றின தெளிவு நமக்கு வேண்டும். இப்போ நம்ம என்ன நம்புகிறோமோ என்ன கேட்குறோமோ இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்கின்றோம் அப்படிங்கும் போது அதை நிறைவேறிவிட்டால் அந்த இறைவனை தூக்கி தலையில் வைத்து கொண்டு ஆடுவதும், அது கொஞ்சம் தாமதமாக நடந்தாலோ அல்லது அது இல்லாமல் போனாலோ இந்த இறைவனுக்கு சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டு. அந்த வகையிலே நம்ம ஒரு சில பேரை பார்த்தோம் அப்படின்னா வழிபாடு செய்கிறதுலேயே வகைப்பாடு இருக்கிறது இந்த இடத்துல. மன்னிக்கவும் இது சொல்வதற்கு, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் நம்ம இருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் சிவபெருமானை வழிபடும் போது இந்த மாதிரி எண்ணங்களோட வழிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது. கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அடியேனுக்கு அந்த உரிமை இல்லை என்றாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு இல்லையா, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் இது. இப்போ
வழிபாடு செய்யும் போது ஒரு சிலருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, நான் தொடர்ந்து கோயில்களுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நம்ம போயிருந்திருப்போம். மனசாட்சியை தொட்டு கேட்டோம்னா அது தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்ட்டு போய் கோரிக்கை வைக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கோரிக்கையாக வைப்பது உண்டு. அந்த கோரிக்கை நிறைவேறும் வகையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயன்தான் பெரிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உருகி உருகி வழிபாடு செய்வது ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக தான் அது தட்டி போகும். இறைவனிடம் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீர்கள், அது நிறைவேறவில்லை என்றால் அது அப்போதைக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கோரிக்கை வச்சோம், ஆனால் கொஞ்சம் கூட மனசு சாயிலே இறைவனுக்கு, நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்போம். அதே போல் அவர் இரக்கம் இல்லாதவர், கருணை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில பேர் ஏன் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே நுழைய வந்துட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்ம இறைவனால் செய்ய முடியலையா அப்படின்னு நினச்சிட்டாலே போதும், அதுக்கு மேலே அவங்க ஆலயத்திற்குள்ளே வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா இந்த ஒரு காரணம்தான், நம்ம கேட்டோம் கடவுள் கொடுக்கல அப்படின்னா அப்போதைக்கு ஒரு கோபம். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு இறைவன் ஒரு வேளை இதை கொடுத்துருந்தாருன்னா தப்பாக போயிருந்திருக்கும்ல அப்படிங்கிறத அப்புறம் தான் தெரிஞ்சுப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆலயத்திற்கு போயிருக்க மாட்டாங்க. இது ஒரு வகைரா. ஒரு சிலர், அது ரொம்ப வெகு சிலர், எந்த கோரிக்கையுமே கிடையாது, எந்த கோரிக்கையுமே கிடையாது. அப்பங்கிட்ட போய் என்னத்தை கோரிக்கையை கேட்கணும்? அவர்கிட்ட போய் எப்பா இது எனக்கு கொடு, இது வேணும் இப்படின்னு கேட்க முடியுமா? கேட்கணுமா? முதல்ல தேவையே இல்லைங்கிறேன், தேவையே இல்லைங்கிறேன். கோவிலுக்கு போகிறோம், இல்லை கோவிலுக்கு போகல, இறைவனை மனசார நினைக்கிறோம். அந்த மனசார நினைக்கும் போது மனசுக்குள்ளே அவரோட உருவம் நம்ம ஒரு உருவகிச்சிருப்போம், இப்படி இருப்பார் அப்படின்ட்டு. இது நம்முடைய உரிமை. அது இல்லை அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்குள்ள அவரை அழகுபடுத்தி பார்க்கறதுக்கான உரிமை எனக்கு உள்ளதல்லவா? அது இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். உண்மையாக அன்புடைய மனதால் நீங்கள் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அந்த வடிவத்தில் இறைவன் காட்சி கொடுப்பார், அந்த வடிவத்தில் அவர் இருந்து அருள் புரிவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ மனசுக்குள்ள ஒரு உருவப்படுத்தி அந்த ஒரு ஆனந்தமான நிலையில் அவரை போற்றி புகழ்கின்றோம், மனசுக்குள்ளேயே வச்சு. அப்படி அந்த அன்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதப்போ தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களுக்குள்ள ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? தாய் தந்தை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்கும், தாய் மகன், அதே போல் தந்தை மகள், இந்த மாதிரி பல உறவுகள்லையும் அன்பு அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்களுக்குள்ள அன்பு இருக்கும். இதில் எது உண்மையான அன்பு அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே உண்மையான அன்பு இருக்கும். இப்போ தாய் மகன் உறவில், தாய் மகள் உறவில், இந்த மாதிரி எந்த உறவாடு எல்லாத்துலேயுமே உண்மையான அன்பு இருக்கும், இல்லைன்னா சொல்ல. ஆனால் எப்போ அது உண்மையான அன்பாக இருக்கிறது என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைக்கும் போது அது உண்மையான அன்பாக இருக்கிறது. என் மகன் நாளைக்கு எனக்கு சோறு போடுவான், என் மகன் என்னை கடைசி காலத்தில் காப்பாற்றுவாங்கிற அந்த அன்பு, அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு அந்த அன்பு இருக்கும்போது அது உண்மையான அன்பாக இருப்பது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஏன் இதை சொல்ல வந்தோம்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம். நான் கார் வாங்கணும்னு போய் கோயிலில் நிற்கிறேன். போய் சிவபெருமான்கிட்ட, ஐயா நான் ஒரு கார் வாங்கணும், எனக்கு நீ உதவி பண்ணு, இந்த மாதிரி நிறைய கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அவரும் சரி ஆசைப்படுறப்போ அப்படின்ட்டு கொடுக்கும்போது இறைவனை மெச்சிக்கொள்வது, அவரை போல உலகத்தில் சிறந்த கடவுள் யாருமே இல்லை அப்படின்ட்டு மெச்சிக்கொள்வது. அதுக்கப்புறமா போயிட்டு நான் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டணும், அதுக்கு உதவி செய்யும் போது அவருக்கு தெரியும் 1 கோடி ரூபாய் உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு தான் அந்த காரியத்தை நிறைவேறாமல் இதாகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே வாய் எது போற்றி பிறந்ததோ, இப்படி பண்ணிட்டாரே நான் இவரையே நம்பியிருந்தேனே அப்படின்ட்டு அந்த இடத்துல எதிர்பார்ப்பின் காரணமாக கொஞ்சம் விலகும், இறைவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகும். அப்போ அது உண்மையான பக்தியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த இடத்துல உண்மையான பக்தியாக இருப்பது இல்லை, அது உண்மையான பக்தியானதாக இருப்பதில்லை. இந்த இடத்துல நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் போய் உரிமையாக கேட்குறதாவே வச்சுக்கங்களேன், என் அப்பாட்ட தானே நான் கேட்குறேன், தந்திருக்கலாம்ல அப்படிங்கிற அந்த உரிமையோடு நீங்கள் கேட்பதாக கூட வைத்து கொள்ளுங்கள். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ உரிமையாக கேட்குற அளவுக்கு உன் மேலே அவருக்கு உரிமை இருக்குமா இருக்காதா? இதை கொடுத்தா என் பையன் வீணாக போயிடுவான், இதை கொடுத்தா என் பொண்ணு வீணாக போயிடுவா, இது அவளுக்கு தகுந்த வாழ்க்கை இல்லை, இது என் பையனுக்கு தகுந்த வாழ்க்கை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவதும் அது தவறிப்போக செய்வதும் யாருடைய காரணமாக இருக்கும் என்றால் இறைவனின் சித்தமாக இருக்கும்.
இறைவனின் சித்தமாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதில் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்காத வகையில் அந்த பக்தியில் இடைவெளி அப்படிங்கிறது ஏற்படும். உண்மையான பக்தி வைத்திருப்பவர்கள் எதையுமே கேட்பதில்லை. ஆலயத்துக்கு போனாலும் சரி, போகாட்டியும் சரி, அமைதியாக அமர்ந்து கொண்டு இறைவனை மனதிலே உருவகப்படுத்தி கொண்டு அவரை போற்றும் பொழுதும் கூட எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்த்து அந்த பூஜையை செய்வதில்லை, அவரை நினைத்து தியானிப்பதில்லை, எதுவும் வேண்டாம். அப்பனோட உண்மையான அன்பு இருந்தால் போதும். எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்காது. இதை பார்த்து அதை கேட்டால் அது பெரும்பாவம். யார்கிட்ட நான் போய் கேட்குறேன்? எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? இறைவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? என் குருவுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நான் ஏன் கேட்கணும்? கேட்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த மனசு அது ரொம்ப பக்குவப்பட்ட பின்னர் தான் வரும். எடுத்ததுமே எல்லாத்துக்கும் அந்த எண்ணமானது வருவதில்லை. ரொம்ப பக்குவப்பட்ட மனசுக்கு தான் அந்த எண்ணம் வரும். அப்பாட்ட எதுவும் கேட்கக்கூடாது, அப்பாட்ட எதுவும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார் அப்படிங்கிற எண்ணம் வரும். கொஞ்ச நாளாக கூட நம்ம பதிவில் ஒரு அடியார் கேட்டுக்கொண்டே இருந்தால், சிவனை குறித்து நம்ம எப்படி தவம் பண்ணுவது, அவர்கிட்ட எப்படி வரம் வாங்குவது அப்படின்ட்டு. அடியனுக்கு எட்டிய வரை நான் கூறுவது, இறைவனை நினைத்து கொண்டிருப்பதே பெரிய வரம். சிவபெருமான மனசில் தாங்கி கொண்டிருப்பதே பெரிய வரம். அவரை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே அவர் மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பதே பெரிய வரம். அவர் நமக்கு கொடுத்த வரம் அது. இன்னும் இதனினும் பெரிய வரம் என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறத, அந்த பக்குவம் அப்படிங்கிறது அந்த அடியாருக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத தான் நான் தெளிவுபடுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏன்னா அவரை குறித்து தவம் எதற்கு இருக்கணும்? அவரை தினம் தினம் பார்க்குறோம், நம்ம மனசில் உருவகப்படுத்துகிறோம், அந்த அவர் மேலே ஒரு அன்பை செலுத்துகிறோம், அதுவே பெரிய தவம். அதன் பயனாக நம்மளுக்கு அவர் கொடுத்த வரம் தான் அவரை நினைத்து கொண்டிருப்பது, அவர் நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிற பெரிய வரம். இதையெல்லாம் தாண்டி ஒரு வரம் அப்படிங்கிறது என்ன இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியலை. அதை நான் தெளிவுபடுத்திக்கவும் விரும்புகிறேன். அவரை நினைத்து கொண்டிருப்பதே, அவரை தினம் தினம் நினைத்து கொண்டிருப்பதே நமக்கு கிடைத்த பெரிய வரம். அவரை குறித்து நீங்கள் எந்த விதத்திலும் தவம் செய்ய வேண்டாம். அவரை குறித்து நீங்கள் பாசம் காட்டினால் போதும், அவர் மீது அன்பு காட்டினால் போதும். அந்த அன்பு எப்போ வரும் அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இறைவன் மீது ஒரு அன்பு வைக்கிறீர்கள் அப்படிங்கும் போது, அல்லது அவர்களை போற்றுகிறீர்கள் அப்படிங்கும்போது, அந்த உண்மையான அன்பானது உள்ளத்திலே ஊற்றெடுக்கும். அந்த உள்ளத்திலே அன்பு ஊற்றெடுக்கும் போது எல்லா உயிர்களின் மீதும் கருணை வரும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் உண்மையாலுமே நம்ம அந்த உண்மையான பக்தியில தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா, எல்லா உயிர்கள் மீதும் உங்களுக்கு அளவற்ற அன்பு உண்டாகும். எந்த உயிரினம் கஷ்டப்படுவதை பார்த்தால் நம்ம மனசு படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு எறும்புக்கு துன்பம்னா கூட அந்த இடத்துல பதற ஆரம்பிக்கிறோன்னா நம்ம பக்தி அந்த இடத்துல உண்மையானது, இறைவன் மீது வைத்த அன்பு அப்படிங்கிறது உண்மையானது அப்படிங்கிறத அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த ஒரு நிலைமையில தான் நீங்கள் இறைவன் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் புரிந்த தவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எப்பவும் போலவே நம்ம வாழ்க்கையானது கடந்து விடும். அதனால தான் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் கரெக்டாக வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருப்பார். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி எனக்கு இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வேண்டாம்னா இறைவன் விட்டுருவார், இது வேண்டாம் அப்படின்னா விட்டுருவார். ஆனால் இன்னொரு பிறவியில் நீ அனுபவிக்கணும். புரிஞ்சதுங்களா? இப்போ ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கும் போது அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், அந்த கஷ்டத்தை என்ன சொல்கிறது, நம்ம ஏற்றுக்கொண்டு அதனால் உண்டாகக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த பக்குவமானது கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம கர்ம வினைகள் கலைகின்றன. இந்த பிறவிக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கர்மத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். உன்னால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு கர்மத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதில் முன்ன பின்ன மேடு பள்ள இருக்கத்தான் செய்யும். அதை தாங்காமல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இறைவன் எடுத்துருவார். ஏன்னா குழந்தைகள் கஷ்டப்படுறதை பார்த்து இறைவனால் தாங்க முடியாது, அப்பானால் தாங்க முடியாது, அப்போ வேண்டாம் அப்படின்னு எடுத்துருவார். ஆனால் வேண்டான்னு எடுத்தாலும் அதை அடுத்த ஜென்மாவில் அனுபவித்தே ஆக வேண்டும். ஏன்னா நிறைய சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் திடீர்னு அப்படி நடந்தது, இப்படி நடந்தது. என்னை போல் இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சவங்க யாருமே இல்லை, எனக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. இது எல்லாருமே சொல்லக்கூடிய வாக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது எல்லாருமே எப்போவுமே சொல்லக்கூடிய வாக்கியம். எனக்கு வருவது தான் உயர்ந்த தண்டனை, கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது மனிதனோட மனமாக ஆகிவிட்டது. ஆனால் இறைவன் யாருக்குமே அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுப்பது இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ நாம் முற்பிறவியிலே செய்த கர்மத்தின் காரணமாக சில விஷயங்களை கழிக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கும் போது அதற்கு தகுந்த நிகழ்வுகள் இங்கே நிகழ்ந்தேறும்.
நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும். அதை பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். சொல்வது எளிதுதான். இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட உங்களுக்கு என்ன எளிதாக சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கையில் பெரிய கஷ்டம், நான் சின்ன வயசுலேயே அப்பா இழந்துட்டேன், அம்மா இழந்துட்டேன், கட்டின மனைவி இழந்துட்டேன், இல்லை கணவனை இழந்துட்டேன், இது போல் துன்பம் அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ நாம் முற்பிறவிகளிலே செய்த கர்மத்தின் காரணமாக, தவறுகளின் காரணமாக இன்று நமக்கு நிகழ்ந்திருக்கிறது. இல்லை என்றெல்லாம் கூறவில்லை, கடினம்தான், அது மிக கடினமான விஷயம்தான். ஆனால் அதை இந்த ஜென்மாவில் ஏற்றுக்கொண்டு இறைவனை சரணடைந்து எந்த இன்பம் வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, நீ எனக்கு செய்தால் அது நன்மையாகத்தான் இருக்கும். எனது வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை பெற வேண்டும், ஒரு பக்குவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நீ காட்டிய இந்த வழியிலே நான் உன் மீது பாரத்தை போட்டு உன் பாதத்தை சரணடைந்து நான் வாழ்க்கையை நடத்துகின்றேன், எனக்கு சரியான வாழ்க்கையை காட்டு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டால் நாம் செய்த கர்மத்தின் அந்த விளைவுகள் இங்கே கழிக்கப்படுகின்றன. மாறாக எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடு, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும்போது இறைவன் வெளியே எடுத்து விட்டுருவர். அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை தூக்கி மேலே போட்டுருவர். இல்லை எனக்கு உச்சபட்ச சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இது வேண்டான்னு யாராச்சும் கேட்டிருக்கோமா? அதை கேட்க மாட்டோம். இந்த கஷ்டம் வேண்டான்னு சொல்கிறோம், தூக்கி வெளியே போட்டுருவார். அந்த பிறவியிலே நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கவில்லை, அது ஒரு தொடர்ச்சியாக மற்றொரு ஜென்மாவிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க. அப்போ இப்போ நம்மளால் முடியுதுங்க போது, நம்மளால் தாங்க முடியுது அப்படிங்கும் போது வருகின்ற வினைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பலனாக விளைகின்ற விளைவுகளையும் நாம் சந்தித்தோம் என்றால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது படிப்படியாக தீர்ந்துவிடும். கவலைகள் இல்லாமல், துன்பம் இல்லாமல் எந்த மனிதன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று நம்மளால் கூற முடியுமா? எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையாக அவர்கள் ஆனந்தமாகத்தான் இருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்குள்ளும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும், இல்லை என்றெல்லாம் யாராலும் கூற முடியாது. ஆனால் அந்த குறைகளை குறையாக காணாமல் இறைவன் கொடுத்த வாய்ப்பாக கருதி அதை எதிர்கொள்கின்றோம் அப்படிங்கும் போது வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்க்கை என்பது சாதாரணமாக கிடைத்து விடுவது இல்லை. பல உயிர்களுக்கு இன்னும் உடல் கிடைக்காமல் பிரபஞ்சத்திலே சுற்றி கொண்டு இருக்கையிலே உனக்கு ஒரு உடலை கொடுத்து உனக்கு இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அப்படிங்கும் போது எவ்வளவு அற்புதமான படைப்பு, எவ்வளவு அற்புதமான அந்த ஒரு வாய்ப்பு. இதை நழுவ விட்டால் இன்னும் எப்பொழுது நமக்கு இந்த ஜென்மா கிடைக்கப் போகிறது, மீதி இருக்கின்ற கர்மாவை கழிப்பதற்கு என்பது நமக்கு தெரியாது. இந்த ஒரு ஜென்மாவிலே இறைவன் பாதத்தை சரணடைந்து இருக்கின்ற கர்மாக்களை கழித்து விட்டோமேயானால், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டோமேயானால் படிப்படியாக எல்லா கர்மங்களும் கழிக்கப்பட்டு இறைவன் பாதத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இறைவனுடன் இரண்டர கலந்து விடலாம் என்பதை உறுதியாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் நண்பர்களே. ஓம் நம சிவாய.